Good morning students. Mathematics 6th standard term 2 unit 1 numbers exercise 1.2 ல third and fourth problem நம்ம பார்க்கலாம். Dear students, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Third problem, find the HCF of each set of numbers using prime factorization method. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா HCF கண்டுபிடிக்கணும். சரியா? highest common factor கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா prime factorization மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி highest common factor என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 18,24 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நம்பரோட prime factorization கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் 18க்கு கண்டுபிடிக்க போறோம். prime factorization of 18 is equal to 18 ஓட prime factorization என்ன அப்படின்னு சொன்னா 18 இது synthetic divisionல போடலாம் 2 போட்டனா என்ன வரும் 9 2s are 18 again நம்ம 3 போட்டனா 3 3s are 9 so prime factorization of 18 என்னதுலாம் 2 cross 3 cross 3 next நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா 24 க்கு கண்டுபிடிக்கிறோம் prime factorization of 24 is equal to 24 க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது 2 டேபிள்ஸ்ல போகும் 1 2 is 2 2 2s are 4 again 2 போட்டனா 6 2s are என்னது 12 again இதுவும் 2 போட்டனா 3 2s are 6 so நமக்கு என்ன கிடைச்சிரும் 2 cross 2 cross 2 cross 3 கிடைச்சிரும் சரியா so இப்போ ரெண்டு நம்பருக்கு உள்ள prime factorization நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இனி வந்து காமன் ஃபேக்டர் என்ன செஞ்சிரலாம் எழுதிரலாம் சரியா காமன் ஃபேக்டர் தான் HCF ஆ இருக்கும் so காமன் ஃபேக்டர் of 18 and 24 is equal to common factor of 18 and 24 is equal to ரெண்டுக்குமே காமனா எது நம்பர் வருதோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பண்ணிடலாம் 2 வருது நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு 3 மட்டும் தான் என்ன செய்யுது வருது இங்க 3 இருக்கு இங்க 3 இல்ல அதே போல இங்க 2 இருக்கு மேல 2 இல்ல சோ காமனா 18 க்கும் 24 க்கும் காமனா இல்ல ஃபேக்டர் என்னலாம் 2 வும் 3 யும் சோ 2 cross 3 இதுதான் இதனுடைய ஆன்சர் 2 cross 3 is equal to என்னது 6 that is இதை எப்படி எழுதிடலாம் HCF of 18,24 is equal to answer என்னது 6 next second problem நம்ம பார்க்கலாம் என்னது இருக்கு 51,85 இருக்கு சரியா first என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் prime factorization கண்டுபிடிக்கணும் so prime factorization of 51 is equal to என்ன கண்டுபிடிக்கணும் next prime factorization of 85 is equal to என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும் சரியா first 51 க்கு கண்டுபிடிக்கலாம் 51 5 உம் 1 ஆட் பண்ணா 6 ஆயிரும் so 6 வந்து 3 ஓட மல்டிபிள்ஸ் அப்ப இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும் so 3 போட்டனா 1 3 is the remaining நமக்கு 2 21 7 3s are என்னது 21 so என்ன கிடைக்கு 3 into 17 கிடைக்குது next நமக்கு என்னது இருக்கு 85 இருக்கு 85 5 tablesல போகும் 1 5 is 5 remaining நமக்கு என்னது 3 ஆ 35 35 ல 5 7 times இருக்குமா so 5 into என்னது 17 next நம்ம என்ன எழுதுவோம் அப்படினு சொன்னா common factor of 51,85 is equal to இதுல எது common factor பாருங்க 51 க்கும் 85 க்கும் காமனா இருக்கிறது 17 மட்டும் தான் காமனா இருக்கு சோ என்னது ஆன்சர் என்னது 17 அது ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு சோ இத நம்ம எப்படி எழுதலாம் HCF of 51,85 is equal to என்னது 17 next problem பார்க்கலாம் third problem என்ன கொடுத்திருக்காங்க 61,76 கொடுத்திருக்காங்க so first prime factorization கண்டுபிடிக்கணும் prime factorization of 61 is equal to என்ன கண்டுபிடிக்கணும் next prime factorization of 76 is equal to என்ன கண்டுபிடிக்கணும் first 61 க்கு எழுதிடலாம் 61 இது நமக்கு 6 ஐயும் 1 ஆட் பண்ணுங்க 7 7 வந்து 3 ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது சோ நமக்கு எதுவும் என்ன செய்யாது போகாது நெக்ஸ்ட் வேற எந்த நம்பர் இத டிவைட் பண்ணும் அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினு சொன்னா எந்த நம்பருமே என்ன செய்யாது டிவைட் ஆகாது ஏன்னா 61 is a prime number 1 மட்டும் தான் என்ன செய்யும் டிவைட் பண்ணும் சோ இதனுடைய prime factorization 1 into 61 அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம்
next 76 இருக்கு 76 வந்து end with 6 so இது 2 ஆல டிவைட் பண்ணோம் 3 2s are 6 remaining 1 16 8 2s are 16 again 2 போட்டோம்னா 1 2 is 2 remaining 1 18 9 2s are 18 so 19 வந்து நமக்கு prime number இதுக்கு அப்புறம் எதுவும் டிவைட் பண்ணாது so இது என்னதான் 2 into 2 into என்னது 19 இப்போ ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் தான் எது HCF ஆ இருக்கும் so common factor of 61 and 76 is equal to இல்ல ஏதாவது காமன் ஃபேக்டர் வருமா அப்படி இது இன்று நம்ம என்ன போட்டுக்கலாம் இத வந்து 19 டேபிள்ல போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் சோ இன்று என்னது 1 இதுல காமனா என்னது வருது பாருங்க 1 மட்டும் தான் என்னதா இருக்கு காமனா இருக்கு வேற எந்த நம்பருமே என்னதா இல்ல காமனா இல்ல சோ இதுக்கு ஆன்சர் என்னது 1 HCF highest common factor of 61 and 76 is equal to என்னது 1 இப்போ அதனுடைய fourth problem பார்க்கலாம் 84, 120 என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் prime factorization கண்டுபிடிக்கணும் prime factorization of 84 is equal to என்ன கண்டுபிடிக்கணும் next prime factorization of 120 is equal to என்ன கண்டுபிடிக்கணும் so first 84 க்கு கண்டுபிடிச்சலாமா 84 போடுங்க 2 tables ல போகும் 4 2s are 8 2 2s are 4 again 2 போட்டோம்னா 2 2s are 4 1 2 is 2 21 வந்து sorry 3 table ல போகும் 7 3s are என்னது 21 7 வந்து prime number அதுக்கு அப்புறம் என்ன செய்யண்டா போடண்டா next 120 இது நமக்கு 0 ல முடியறனால 2 ஆல டிவைட் பண்ணோம் 6 2s are 12 இந்த 0 அப்படி கீழ கொண்டு வந்துருங்க next 2 போட்டோம்னா 3 2s are 6 இந்த 0 அப்படி கீழ கொண்டு வந்துருங்க next 2 டேபிள்ல போட்டோம்னா 1 2 is 2 remaining 1 10 5 2s are 10 15 இருக்கறனால இது 5 ல போகும் 5 3s are என்னது 15 so 84 ஓட ஃபேக்டர் என்னலாம் 2 2 3 7 so அதை எழுதிடலாம் 2 cross 2 cross 2 3 cross 7 அதே போல 120 ஓட என்னது எத்தனை 2 2 cross 2 cross 2 3 2 வருது 5 into 3 next நம்ம என்ன எழுதணும் common factor எழுதணும் common factor of 84 and 120 is equal to இதனுடைய common factor என்ன பாருங்க இது காமனா இருக்கு ரெண்டு 2 அதே போல இன்னொரு 2 என்னதா இருக்கு காமனா இருக்கு ஒரு 3 யும் நமக்கு என்னதா இருக்கு காமனா இருக்கு so common factor என்னலாம் 2 into 2 into 3 is equal to என்னது 2 2s are 4 4 3s are என்னது 12 so HCF highest common factor of 84 120 is equal to என்னது 12 next fifth problem பாருங்க 27 45 81 so மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க இப்போ இதனுடைய காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் prime factorization மெத்தடை யூஸ் பண்ணி சரியா அப்போ மூணுக்கும் தனித்தனியா prime factorization என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் சரியா so first உள்ளதுக்கு எழுதிடலாம் prime factorization of 27 is equal to next prime factorization of 45 is equal to next prime factorization of நமக்கு என்னது 51 is equal to 81 is equal first 27 கண்டுபிடிச்சிடலாம் 27 இது 3 tablesல போகும் 9 3s are 27 3p 9 போட்டோம்னா 3 3s are 9 so நமக்கு 27 factor என்னலாம் 3 cross 3 cross 3 next 45 போடலாம் 5 முடியறனால 5 tablesல போகும் 9 5s are எவ்வளவு 45 again இது 3 table போகும் 3 3s are 9 so நமக்கு என்ன கிடைக்கும் factors 5 into 3 into 3 next 81 பாருங்க 81 இந்த டேபிள்ல போகும் 3 டேபிள்ல போகுமா ஏனா 81 ஆட் பண்ணா 9 9 வந்து 3 ஓட மல்டிபிள்ஸ் so வந்து 3 tablesல போகும் 2 3s are 6 remaining 2 21 7 3s are 21 27 3 tablesல போகும் 9 3s are 27 3 3s are 9 so என்ன கிடைக்கும் பாருங்க 3 cross 3 cross 3 cross 3 இனி என்ன எழுதுவோம் common factor of 27, 45 and 81 is equal to இதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க first ஒரு 3 எல்லாத்துலயுமே காமனா இருக்கு பாருங்க
3 காமனா இருக்கு. அகைன் ஒரு 3 நமக்கு என்னதா இருக்கு, காமனா இருக்கு. சரியா? சோ 3 இதுக்கும் காமனா இருக்கிறது ரெண்டே ரெண்டு, 3 மட்டும் தான் நமக்கு என்னதா இருக்கு, காமனா இருக்கு. மற்றபடி ஒரு 3 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது இந்த ரெண்டுலயும் 3 இருக்கு. 45 உள்ள 3 என்ன செய்யல, இல்ல. சோ மூணுக்கும் சேர்த்து காமன் ஃபேக்டர்னா இந்த ரெண்டு 3 மட்டும் தான். சோ 3 cross 3 தான் இதனுடைய ஆன்சர். 3 cross 3 is equal to என்னது, 9. So HCF of 27, 45, 81 is equal to answer என்னது, 9. Next sixth problem பார்க்க போறோம். 45, 55, 95. So எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், prime factorization கண்டுபிடிக்கணும். So first உள்ளது எழுதிக்கலாம். Prime factorization of 45 is equal to, next prime factorization of 55 is equal to, next prime factorization of 95 is equal to. So 45 க்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 5 tablesல போகுமா, 5 போட்டோம்னா 9 5s are 45, 3 போட்டோம்னா 3 3s are 9. So நமக்கு என்ன கிடைக்கும், 5 into 3 cross 3 கிடைக்கும். Next 55 பாருங்க, இதுவும் 5 tablesல போகும். 1 5 5 1 5 5. 11 வந்து prime number. So வேற நம்பர் என்ன செய்யாது, டிவைட் பண்ணாது. So 5 into 11. Next என்னது இருக்கு, 95 இருக்கு. இது 5 tablesல போட்டோம்னா 1 5 5, remaining 4 45. 9 5s are என்னது, 45. 19 வந்து prime number. So அதுக்கப்புறம் என்னது ஆகாது, டிவைட் ஆகாது. So 5 into 19. இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, 5 into 19. So எல்லா நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். காமன் ஃபேக்டர் ஆஃப் ஏக்கலாம் 45, 55 and 95 is equal to, எல்லாத்துலயும் காமனா என்னது இருக்கு பாருங்க, இந்த 5 மட்டும்தான் எல்லாத்துலயும் என்னதா இருக்கு, காமனா இருக்கு. வேற எந்த நம்பருமே காமனா இல்ல. சோ ஆன்சர் என்னது, 5. சோ இதை எப்படி எழுதலாம், HCF of 45, 55, 95 is equal to answer என்னது, 5. இப்போ இதனுடைய fourth problem பார்க்க போறோம். LCM of each set of numbers using prime factorization method. இதையுமே நம்ம prime factorization method யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணுமானா LCM கண்டுபிடிக்கணும். சரியா? LCM எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, first எல்லா நம்பர்ஸ்க்குமே தனித்தனியா prime factorization கண்டுபிடிச்சணும். கண்டுபிடிச்ச பிறகு ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர் எல்லாம் எடுக்கணும். சரியா? காமன் ஃபேக்டரோட ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு மற்ற ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஃபேக்டரையும் எடுத்துக்கணும். சோ ரெண்டோட மல்டிபிள்ஸ் தான் என்னதா இருக்கும், எல்சிஎம்மா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். என்னது இருக்கு, 6, 9 இருக்கு. சோ தனித்தனியா என்ன கண்டுபிடிக்கணும், பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் of 6 is equal to, next prime factorization of 9 is equal to, 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 3s are 6 எழுதிக்கலாமா, இது 3 3s are 9, இதுதான் வரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா, இதனுடைய காமன் ஃபேக்டர் எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது எழுதணும், காமன் ஃபேக்டர் of 6, 9 is equal to, என்னது காமன் ஃபேக்டர் இருக்கு, 3 மட்டும் தான் காமன் ஃபேக்டர். சோ 3 மட்டும் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, இதுல காமன் ஃபேக்டர்ல ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியே நம்ம என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். சரியா? சோ இங்க என்னது இருக்கு, 3 இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் எழுத போறோம். சரியா? அதர் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் is equal to, ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ்னா 3 வந்து காமன் ஃபேக்டர்ல எழுதியாச்சு. ரிமைனிங் என்னது இருக்கு, நமக்கு இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. சோ 2 into 3, 2வையும் 3யும் மல்டிபிள் பண்ணா 2 3s are என்னது, 6. சோ இனி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எல்சிஎம் எழுதிக்கலாமா, எல்சிஎம் ஆஃப் 6, 9 is equal to, எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்னா காமன் ஃபேக்டரா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த நம்பரையும் ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். சோ 3 into 6 is equal to என்னது, 18. சரியா? இப்போ இதோட செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னது இருக்கு, 8, 12 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன்
factorization of 8 is equal to, so 8 க்கு prime factorization கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 போட்டோம்னா 4 2s are 8, again 2 போட்டோம்னா 2 2s are 4. so என்ன 3 2 கிடைக்குதா? 2 cross 2 cross 2. next prime factorization of 12 is equal to, 12 க்கு 2 tablesல போடலாமா? 6 2s are 12, next 2 போடுங்க 3 2s are 6. so என்ன கிடைக்கு பாருங்க? 2 cross 2 cross 3. first என்ன கண்டுபிடிக்கணும்னா product of common factor கண்டுபிடிக்கணும் சரியா? so product of common factor, common factor, காமனா என்ன ஃபேக்டர்லாம் இருக்கு பாருங்க? 2 காமனா இருக்கு, இங்கேயும் ஒரு 2 என்னதா இருக்கு? காமனா இருக்கு. so 2 இதனுடைய ப்ராடக்ட்ங்கறனால 2 cross 2 is equal to 4. so கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ், அதர் ஃபேக்டர்ஸ் இது காமன் விட்டுருங்க. so காமனா இல்லாதது என்னது இருக்கு? ஒரு 2 3 இருக்கு. 2 into 3. so இதனுடைய ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா என்னது? 2 3s are என்னது? 6. இனி LCM கண்டுபிடிக்கணும். LCM of என்னது? 8, 12 is equal to என்னெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்? 4 இந்த 6. இந்த 4ஐயும் காமனா கண்டுபிடிச்சிருக்க ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டரையும் ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டரையும் மல்டிபிள் பண்ணணும். so என்ன வரும்? 6 4s are எவ்வளவு? 24. நெக்ஸ்ட் இதுல உள்ள தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கு? 10, 15 கொடுத்திருக்காங்க. so first prime factorization தான் கண்டுபிடிப்போம். prime factorization of 10 is equal to, next prime factorization of எவ்வளவு? 15 is equal to. so first 10 க்கு கண்டுபிடிச்சலாம். 10 க்கு 2 tablesல போட்டோம்னா 5 2s are 10. so 2 into 5 கிடைக்கும். next 15 க்கு போட்டு பாருங்க. 15 3 tablesல போகுமா? 5 3s are 15. so 5 into 3. first என்ன எழுதுவோம்? common factor எழுதுவோம் சரியா? so product of common factor is equal to, product of common factor is equal to, இதுல காமனா என்னது மட்டும் இருக்கு? 5 மட்டும் தான் இருக்கு. so அப்போ 5 மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். next என்ன செய்யணும்? product of other factors கண்டுபிடிக்கணும். product of other factor is equal to, others என்னதெல்லாம் இருக்கு? 2 உம் 3 உம் இருக்கு. so 2 cross 3 product கண்டுபிடிச்சனா என்னது? 2 cross 3 என்னது? 6. so LCM எழுதிடலாமா? LCM of 10, 15 is equal to எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்? product of common factorையும் product of other factorையும். so 5 cross 6 is equal to 5 cross 5 6 are என்னது? 30. next நம்ம அதனுடைய fourth problem பார்க்கலாம். 14, 42. first prime factorization தான் கண்டுபிடிப்போம். prime factorization of 14 is equal to, next prime factorization of 42 is equal to. so ரெண்டுக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். 14 க்கு 2 tablesல போகும். 7 2s are 14. 7 prime number. so 2 cross 7 தான் ஆன்சரா இருக்கும் சரியா? ஃபேக்டரா இருக்கும். next 42 எடுத்துடுங்க. இது 2 tablesல போகும். 2 2s are 4, 1 2 is 2. next இது 3 tablesல போகும். 7 3s are 21. so என்ன கிடைக்கும்? 2 cross 3 cross 7. so first என்ன எழுதுவோம்? product of common factor எழுதுவோம். product of common factors, product of common factors பாருங்க. 7 இருக்கு, இன்னொரு 2 என்னதா இருக்கு? காமனா இருக்கு. so அப்ப என்னலாம்? 7 into 2. 7 into 2 product பண்ணா என்னது? 7 2s are என்னது? 14. next என்ன எழுதுவோம்? product of other factors எழுதுவோம். other factors என்னது? 3 மட்டும் தான் இருக்கு. so 3 போட்டுக்கலாம். next என்னது? LCM of என்னது? 14, 42 is equal to எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்? product of common factorையும் other factorையும் மல்டிபிள் பண்ணணும். so 14 into 3 is equal to 14 3 மல்டிபிள் பண்ணுங்க. 4 3s are 12 க்கு 2, remaining 1 1 3 is 3 plus 1 என்னது? 42. so answer என்னது? 42. LCM of 14, 42 is equal to answer என்னது? 42. next fifth problem பார்க்கலாம். fifth problem 30, 40, 60. so ஒவ்வொன்றுக்கும் நம்ம prime factorization கண்டுபிடிக்கணும். prime factorization of 30 is equal to, next prime factorization of 40 is equal to, next prime factorization of 60 is equal to. first 30 க்கு எழுதிக்கலாம். 30 இது 2 tablesல போட்டோம்னா 1 2 is 2, remaining 1 10
5 2s are 10. Next 3 table போட்டோம்னா 5 3s are 15. So factors என்னதெல்லாம் 2 cross 3 cross 5. அதே போல 40 ஓட factors கண்டுபிடிக்க போறோம். 2 table போட்டோம்னா 2 2s are 4 0. Next 2 table போட்டோம்னா 1 2 is to 0. Next 2 table போட்டோம்னா 5 2s are 10. So என்ன கிடைக்கும் factors 2 cross 2 cross 2 cross 5. அதே போல 60 க்கு கண்டுபிடிக்க போறோம். 2 tablesல போட்டோம்னா 3 2s are 6 0. Next 2 table போட்டோம்னா 1 2 is to remaining 1 10 ஆயிடுச்சா 5 2s are 10. Next 3 table போட்டோம்னா 5 3s are 10. So என்ன 5 3s are 15. So என்ன கிடைக்கி 2 cross 2 cross 3 cross 5. Next என்ன எழுதுவோம்னா product of common factor is equal to எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க ஒரு 5 நமக்கு காமனா இருக்கு வேற எது ஒரு 2 வந்து மூணுலயும் நமக்கு என்னதான் இருக்கு காமனா இருக்கு வேற எங்க இங்க ரெண்டுதுல 3 இருக்கு இப்ப ரெண்டுதுல 2 இருக்கு சோ காமனா எதுவுமே என்ன செய்யல இல்ல சோ அப்ப என்னெல்லாம் எழுதிடணும் அப்படின்னு சொன்னா 5 cross 2 5 2 3 times நமக்கு 3 இதுலயுமே என்னதா இருக்கு காமனா இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டு இதுலயாவது காமனா எதெல்லாம் இருக்கு பாருங்க 2 வந்து இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கு சோ அந்த 2 என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் நெக்ஸ்ட் 3 பாருங்க இங்கேயும் இந்த இதுலயும் 3 என்னதா இருக்கு காமனா இருக்கு சோ இன்ஜி என்னது ஒரு 3 என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் சோ இஸ் ஈக்குவல் டு என்னது ஆன்சர் என்னது பாருங்க 5 2s are 10 3 2s are என்னது 6 இங்க 5 2s are 10 3 2s are 6 10 6 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்னது 60 நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா other factor சரியா product of other factors is equal to other factorல நம்ம சர்க்கிள் பண்ணாம என்னது மட்டும் இருக்கு 2 மட்டும் இருக்கு சோ அந்த 2 மட்டும் என்ன செஞ்சுக்காங்க எழுதிக்காங்க நெக்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எழுதிக்கலாமா எல்சிஎம் ஆஃப் 30, 40, 60 is equal to எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும் ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டரையும் அதர் ஃபேக்டரையும் என்ன செஞ்சணும் மல்டிபிள் பண்ணணும் ஸோ 60 into 2 is equal to என்னது 120 ஸோ ஆன்சர் என்னது 120 நெக்ஸ்ட் இதுல உள்ள 5th ப்ராப்ளம் பார்க்கலாம் 6th ப்ராப்ளம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 15, 25, 75 ஸோ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லா நம்பர்ஸ்க்குமே 75 இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாமா என்னது 15க்கு 3 டேபிள்ஸ்ல போட்டோம்னா 5 3s are 15 ஸோ 15 அப்போ எப்படி எழுதிக்கலாம் 3 into 5 எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் 25 இருக்கு 25 5 5s are என்னது 25 ஸோ 25 is equal to என்னது 5 cross 5 அதே போல 75க்கு எழுதணும்னா என்ன கிடைக்கும் பார்க்கலாம் 75 இதுவும் 5 டேபிள்ஸ்ல போகும் 1 5 is 5 remaining 2 25 5 5s are 25 நெக்ஸ்ட் 5 டேபிள்ல போட்டோம்னா 3 5s are 15 ஸோ என்ன கிடைக்கும் 5 cross 3 ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இதுல எத்தனை 5 இருக்கு பாருங்க 3 காமனா இருக்கிறது இந்த ரெண்டு அடுத்தால ரெண்டுதுலயாவது காமனா இருக்குது இந்த 5 அதே போல இங்குள்ள 2 ஸோ இதுல காமன் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்குது அதர் ஃபேக்டர்ஸ் என்ன செய்யல இல்லை ஸோ நம்ம காமன் ஃபேக்டர் ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம் காமன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னதுலாம் ஒரு 5 இன்னொரு 5 into 3 ஸோ என்ன கிடையாது 5 5 star என்னது 25 into 3 is equal to என்னது 75 இங்க அதர் ஃபேக்டர்ஸ் என்னதுமே இல்லை ஸோ அப்போ எல்சிஎம் என்னதான் தான் இருக்கும் எல்சிஎம் ஆஃப் 15, 25, 75 is equal to answer என்னது 75 Thank you students. Thanks for watching.